அனைவருக்கும் வணக்கம். இந்த கோடை சீசனில் என்னுடைய மாடி தோட்டத்தில் அதிகமாக காய்கறி செடிகள்னு எதுவும் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஏன்னா கோடையில் அதிகமான செடிகள் ஆரம்பித்து பூச்சி தொல்லைகளோடு போராடிட்டு இருக்க வேண்டாம்னு நினச்சி கொஞ்சம் கீரைகள் எல்லாம் வாங்கி விரைச்சி விட்டுருந்தேன். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிகப்பு சிறுகீரை. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எப்படியும் நம்மளுடைய வீட்டு தேவைக்கு நம்ம கீரைகளை கடைகள்லேருந்து வாங்க போகிறோம். அந்த மாதிரி வாங்காமல் நம்மளுடைய மாடி தோட்டத்திலேயே கீரைகள் விதைச்சி அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அப்பப்போ கீரைகள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இந்த என்னுடைய மாடி தோட்டத்தில் கொஞ்சம் நிறையாவே கீரைகள் போட்டு விட்டுருந்தேன். இது சிகப்பு சிறுகீரை ரொம்ப அசத்தலாக வந்திருக்கு. கீரைகள் வெயில் காலத்தில் விதைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மழை காலத்தில் விதைச்சோம்னாக்கா கீரைகள் ரொம்ப சரிஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மலைகள் நனைஞ்சி. அதனால் இந்த மாதிரி கோடை காலத்தில் காய்கறி செடிகள் அதிகமாக ஆரம்பித்து அதனோட போராடாமல் நம்ம கீரைகள் ரொம்ப வளர்க்குறது நல்லது. 2 விதமான கீரைகள் போட்டு விட்டுருந்தேன். பாருங்கள், சிகப்பு சிறுகீரையும் போட்டு விட்டுருந்தேன், இந்த மாதிரி இந்த பச்சை சிறுகீரையும் போட்டு விட்டுருந்தேன். ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. இந்த கீரை கொஞ்சம் மழையில் சரிஞ்சு போயிடுச்சு. நல்ல கோடை வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சரி, இந்த கோடைக்கு பயந்துக்கிட்டு தான் நான் மற்ற காய்கறி செடிகள் எதுவும் போடாமல் கீரைகளை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கீரை விதைச்சி பாருங்கள், இவ்வளோ உயரம் வந்த உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் ரொம்ப கனத்த மழை கொஞ்சம் கீரையெல்லாம் அப்படியே சரிஞ்சு போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சரியாக வரல, சில க்ரோ பேக்கில் சரியாக வரல. மற்றபடி கீரை ரொம்ப நல்லாவே மற்ற க்ரோ பேக்கில் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. சரி வாங்க, இப்போ இன்றைக்கி சமையலுக்கு நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து கீரையை கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். சிகப்பு சிறுகீரையை ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பொதுவாக கீரைகள் நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கணுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. மருத்துவர்கள் இருந்து ஊட்டச்சத்து நிபுணர்கள் வரைக்கும் எல்லாருமே நம்ம கீரைகள் அதிகமாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி கீரைகளை நம்ம வளர்க்குறதுனால எந்த ஒரு ரசாயன கலப்பும் இல்லாமல் ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு கீரைகளை விளைவிச்சு நம்ம குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு உபயோகம் என்னென்னா இந்த நம்ம தோட்டத்தில் கீரை வளர்க்குறது தான். பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு கீரை நம்மளுடைய மாடி தோட்டத்திலேயே இந்த மாதிரி விளைவிச்சது. ஃபஸ்ட்டு நான் இந்த சிகப்பு பாருங்கள், கீரை இப்போ அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. சிகப்பு சிறுகீரை நம்மளுடைய மாடி தோட்டத்திலே இவ்வளோ ஒரு சூப்பரான அறுவடை எடுத்தாச்சு. கீரைகள் நம்ம கடையில் வாங்கினோம்னா அது வாடி போகாமல் இருக்கிறதுக்கு ஏதேதோ கெமிக்கலில் முக்கி எடுத்து விற்பனை பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கடைகளில் வாங்காமல் உங்களுடைய மாடி தோட்டத்திலேயே ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு 4-5 க்ரோ பேக் இருந்தால் போதும். அந்த க்ரோ பேக்கில் இந்த மாதிரி கொஞ்சமாக கீரை விதைகளை தூவி விட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு தானாக வளர்ந்து நமக்கு கீரைகளை கொடுக்கும். இந்த மாதிரியான கீரைகளை நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் விளைவிச்சு பாருங்கள். சிகப்பு சிறுகீரை மட்டும்தான் இப்போ நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த பச்சை சிறுகீரைலாம் இருக்குது. நான் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு அப்பப்போ அறுவடை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சத்து மிகுந்த கீரை வகைகளை நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த மாதிரி கீரைகளை வளர்க்கும் போது ஒரு 4-5 க்ரோ பேக்லேயாவது நாம் விதைச்சி விடுறது நல்லது. ஏன்னா இது கீரை வளர்க்குறதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம தண்ணி விடும் போதும் சரி, இல்லை மழை காலங்கள்லேயும் மழை ரொம்ப கனமாக பெஞ்சாலும் கீரைகள் சரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கீரைகள் சரிஞ்சு போனாலும் மற்ற கீரைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து வர்றதுக்கு ஒரு 4-5 க்ரோ பேக்லேயாவது இந்த கீரைகளை தூவி விடுறது நல்லது, கீரை விதைகளை தூவி விடுறது நல்லது. இந்த மாதிரி கீரை விதைகளை
வாங்கி நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் விதைச்சி ஒரு நல்ல அறுவடை எடுத்து பாருங்கள். கீரை விதைகள் எல்லா உரக்கடைகள்லேயுமே கிடைக்கும். எல்லா விதமான கீரை விதைகளும் கிடைக்கும். கீரைகள் விதைக்கிறதுக்கு வந்து இந்த கோடைக்காலம் ரொம்ப ஒரு சிறந்த காலநிலைன்னே சொல்லலாம். ஓகே, கீரை வந்து விதைச்சி ஒரு நல்ல அறுவடை எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் கீரைகள் விதைச்சி அறுவடை எடுத்திருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னுடைய ஜேஜி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.